அறிவின் கதவு திறந்ததே, அறிவின் கதவு திறந்ததே, அறிவின் கதவு திறந்ததே. அதுவே இதயத்தில் பதிந்ததே. ஏகனாம் இறைவனை நாங்கள் தேடிடுவோம், பெருமையுடன் நாங்கள் ஓதிடுவோம். கல்வி கற்போம் இறைவன் கட்டளையாலே, அறிவின் வீதியிலே பயணமானோம். தீனின் மார்க்கத்தின் காவலர்களாய் இந்த பரிஞர்கள், தெய்வீக அனுபவத்தால் இவர்கள் தயாரானார்கள். அறிவின் கதவு திறந்ததே, அறிவின் கதவு திறந்ததே. சமஸ்தத்தின் கரையில் உன்னதமாய் பக்குவம் பெற்ற அறிவர்கள் அனைவரும் அல்லும் பகலும் சேவகர்கள். சூரிய ஒளியாய் ஷம்சுல் உலமா உயர்த்தி தந்த மார்க்கத்தின் ஒளி, உதித்திருக்கும் அரியர்கள். பாப்பினிச்சேரிக்கு என்றும் இது உன்னத அலங்காரம். ஜாமியா அஸ்ரியா இஸ்லாமியாவின் பட்டமளிப்பு விழா. பாப்பினிச்சேரிக்கு என்றும் இது உன்னத அலங்காரம். ஜாமியா அஸ்ரியா இஸ்லாமியாவின் பட்டமளிப்பு விழா. அறிவின் கதவு திறந்ததே, 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 அறிவின் கதவு திறந்ததே. ஆணக்காட்டின் புண்ணிய வசந்தம் அருகர் முகம்மது ஷிஹாப் தங்கள். பெருமைகள் உயர்ந்ததிங்கே, அஸ்ஸரி ஆசிரியர்களை கொண்டு அடையலாம். உற்சாகமானதிந்த நன்னாள், பெருமைகள் நிறைந்ததிந்த இடம் முழுவதும். சமஸ்த தந்த புண்ணியமிது இந்த ஒரு மாளிகையில். அறிஞர்களாய் இவர்கள் ஒன்று கூடும் பட்டமளிப்பு நேரத்தில். சமஸ்த தந்த புண்ணியமிது இந்த ஒரு மாளிகையில். அறிஞர்களாய் இவர்கள் ஒன்று கூடும் பட்டமளிப்பு நேரத்தில். அறிவின் கதவு திறந்ததே, அறிவின் கதவு திறந்ததே, அறிவின் கதவு திறந்ததே, அறிவின் கதவு திறந்ததே. சரணமில் என்றும் மனதுள்ளில் மின்னும் பகாசத்தின் வர்ணம் நபியோரே. ஏற்றம் பிரிஷத்தில் உம்மத்தினையோர்த்த மேதா ஹபீபோரே.
என்றும் மனதுள்ளில் மின்னும் பிரகாசத்தின் வர்ண நபியோரே ஏற்றம் பிரிஷத்தில் உம்மத்தினையோர்த்த மேதா ஹபீபோரே முத்தே மணி வைரக் கல்லோடு கல்பள்ளி ஏறிய முஹப்பத் முந்தும் மரதக தாஹா நபியோடு வல்லாத ஹாஜத் ஆகாய தட்டுக்களேறிய நின்றே சாரதன்னோரே ஆராமம் கைமையில் சேலில் மயங்கும் தானபியோரே நாளை மச்சர நாளில் ஷபாத்தில் தேடும் பூவல்லே நீலே சுபானண்டே முன்னில் சுஜூதிட்டே தேடும் ரசூலலே நாளை மச்சர நாளில் ஷபாத்தில் தேடும் பூவல்லே நீலே சுபானண்டே முன்னில் சுஜூதிட்டே தேடும் ரசூலலே பாரிலிருளின்றே மேலே ஒளிவாய் பரிசுத்த நூறலே பதினாக வாத்திலில் முஞ்சோடு சார்த்தியே ஆரம்பப் பேரல்லே ஆகாய தட்டுக்களேறிய நின்றே சாரதன்னோரே ஆராமம் கைமையில் சேலில் மயங்கும் தானபியோரே ஆகாய தட்டுக்களேறிய நின்றே சாரதன்னோரே ஆராமம் கைமையில் சேலில் மயங்கும் தானபியோரே அந்த மதீனாவில் இறுதி ஓய்வு கொள்ளும் தாஹா எனும் சந்திரனை போன்ற மலரே உங்களிடம் ஒரு நாள் வந்து சலாம் சொல்ல இந்த நபியின் மேல் எனக்கு அளவற்ற ஏக்கம் உள்ளது நபி நிதியே எனும் உதய மலரே ரசூலே இறை தூதரே புனித நபியே மதீனாவின் தேன் போன்ற நபியே பிரியமானவரே வெற்றி குருவே நற்குணங்களின் மணியே மதீனாவின் அந்த மணல் மண்ணில் நான் சேர வேண்டும் என் மனதின் ஆசைகளை அங்கேயே சொல்லிக் கொள்ள வேண்டும் என் மனதிற்கு நீங்கள் ஒரு சலாம் அளிக்க வேண்டும் நபி அவர்களின் சன்னிதானத்தில் என் மனம் குளிர வேண்டும் தொடர்ச்சியாக இந்த வலியின் கதையை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வலியுடனே தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் அழகான நட்சத்திரம் போன்ற முகம் கொண்டவரே செண்பக பூவை போல் சோபிக்கும் அதிசயமே உஹுத் யுத்த பூமியில் நபி அவர்கள் வந்த கணிதம் நபி அவர்களுக்கு சேர வேண்டிய பல மகிமைகள் அங்கே வந்தன நபி அவர்கள் அல்லம்மீன் மையாளராக வளர்ந்தார்கள் படைத்தவனின்
நபிகளிலே சிறந்தவரே வெற்றியாளரே. மிகவும் தூய்மையான வம்சாவளியும் உயர்ந்த குலப்பெருமையும் கொண்டவர் அவர். அரபுகள் அனைவரும் அவரது சேவையில் உள்ளனர். அவரது கட்டளையினால் மரங்கள் நடந்து வந்தன, கற்கள் பேசின, அவரது கையசைவினால் நிலவு பிளந்தது. அவரது கையசைவினால் நிலவு பிளந்தது. அவர் கொடையின் கருவூலமாகவும் அருக்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அனைத்து சமுதாயங்களையும் சரீரத்தின் நேர்மையின் பாதைக்கு வழி நடத்துபவர் அவரே. மனதுக்கு வழி நடத்துபவர் அவரே. பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அலைகள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு முன்னிலைக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் மக்களின் தாழ்மக்கால பாவங்களை மன்னித்து தருளினார். எமது முஹம்மது நபி சபே அவர்களே எமது தலைவர். அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான கண்ணியம் கிடைக்கிறது. ஆமினா பீவியின் மக்காமன் பிறந்த புண்ணிய ரசூலே, ரபுழா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே. ஆமினா பீவியின் மக்காமன் பிறந்த புண்ணிய ரசூலே, ரபுழா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே. நபியே உங்களை கண்டவர் உண்டோ? நபியே உங்களை கண்டவர் உண்டோ? மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன். நபியை காண என் இதயம் துடித்தது. ரவுழாவிற்கு செல்லவும் ஒரு முறை உங்களை காணவும் எங்களப்பி அந்த வாய்ப்பை தப்பி அருள்வாயாக. ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தம் விட்டு நுக்கர எங்கள் ஆசையை நிறைவேற்றி வைப்பாயாக. புண்ணியம் நிறைந்த புனித மதீனாவுக்கு நாங்கள் செல்வதற்கான வாழ்நாளை அருள்வாயாக. மல்லிகை மானம் வீசும் மதீனாவிற்கு நான் இதோ செல்லும் நேரத்தில் ரசூலின் மக்பராவை கண்ட பிறகு புனித செலவாத்தை ஓதிடுவே. எங்களுக்கு நாள் தோறும் நேரும்
ஆமினா பீவின் மக்கா மனதிறந்த புண்ணிய ரசூலே ரவுழா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே ஆமினா பீவின் மக்கா மனதிறந்த புண்ணிய ரசூலே ரவுழா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே ஆமினா பீவின் பாகுத்தா சமஸ்தத்தின் கரையில் உன்னதமாய் பக்குவம் பெற்ற அறிஞர்கள் அனைவரும் அல்லும் பகலும் சேவகர்கள் சூரிய ஒளியாய் ஷம்சுல் உலமா உயர்த்தி தந்த மார்க்கத்தின் ஒளி உதித்து நிற்கும் அறிஞர்கள் பாப்பினி சேரிக்கு என்றும் இது உன்னத அலங்காரம் ஜாமியா சரியா இஸ்லாமியாவின் பட்டமளிப்பு விழா பாப்பினி சேரிக்கு என்றும் இது உன்னத அலங்காரம் ஜாமியா சரியா இஸ்லாமியாவின் பட்டமளிப்பு விழா அறிவின் கதவு திறந்ததே ஏகனாம் இறைவனை நாங்கள் தேடிடுவோம் பெருமையுடன் நாங்கள் ஓதிடுவோம் இறைவனு வட்டளையானே அறிவின் வீதியிலே தீனின் மார்க்கத்தின் காவலர்களாய் இந்த அறிமர்கள் பாணக்காட்டின் புண்ணிய வசந்தம் மரஹர் முகமது ஷிஹாப் தங்கள் பெருமைகள் உயர்ந்ததிங்கே அஸ்ஸரியா சிறியர் கொண்டு அடையலாம் உற்சாகமானதிந்த நன்னாள் பெருமைகள் நிறைந்ததிந்த இடம் முழுவதும் சமஸ்த தந்த புண்ணியம் இது இந்த ஒரு மாளிகையில் அறிஞர்களாய் இவர்கள் ஒன்று கூடும் பட்டமளிப்பு நேரத்தில் சமஸ்த தந்த புண்ணியம் இது இந்த ஒரு மாளிகையில் அறிஞர்களாய் இவர்கள் ஒன்று கூடும் பட்டமளிப்பு நேரத்தில் கதவு திறந்ததே அறிவின் கதவு திறந்ததே அறிவின் கதவு திறந்ததே அறிவின் கதவு திறந்ததே அறிவின் கதவு திறந்ததே நபியே உங்களை கண்டவருண்டோ நபியே உங்களை கண்டவருண்டோ மதீனாவின் மணலில் உங்களை தேடி
தேடி நடந்தேன் நபியை காண என் இதயம் துடித்தது மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன் நபியை காண என் இதயம் துடித்தது மதியே உங்களை கண்டவருண்டோ மதியே உங்களை கண்டவருண்டோ ஆமினா பீவியின் மக்கா மண்ணில் பிறந்த புண்ணிய ரசூலே ரவ்ரா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே ரவ்ராவிற்கு செல்லவும் ஒரு முறை உங்களை காணவும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தப்பிக்கருள்வாயாக ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு நுகர எங்கள் ஆசையை நிறைவேற்றி வைப்பாயாக மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன் நபியை காண என் இதயம் துடித்தது மதியே உங்களை கண்டவருண்டோ மதியே உங்களை கண்டவருண்டோ புண்ணியம் நிறைந்த புனித மதீனாவிற்கு நாங்கள் செல்வதற்கான வாழ்நாளை அருள்வாயாக மல்லிகை மனம் வீசும் மதீனாவிற்கு நான் இதோ செல்லும் நேரத்தில் ரசூலின் மக்பராவை கண்ட பிறகு புனித ஸலவாத்தை ஓதிடுவேன் எங்களுக்கு நாள்தோறும் நேர்வழி காட்டிய ரசூலை என்றும் நான் நினைப்பேன் இந்த ஜென்மத்தில் ரசூலை என்றும் நான் நினைப்பேன் மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன் நபியை காண என் இதயம் துடித்தது நபியே உங்களை கண்டவருண்டோ நபியே உங்களை கண்டவருண்டோ மா ஆ ஆ ஆ நிசர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள் இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார் அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார் மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார் மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள் இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார் அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார் மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார் நிகர ஜெய்ஸ்ல பயணத்தின் இரவில் அவர்கள் அவரிடம் வந்தார்களே இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார் அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார் மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார் மிகவும் தூய்மையான வம்ச
வம்சாவளியும் உயர்ந்த குலப்பெருமையும் கொண்டவரவர். அரபுகள் அனைவரும் அவரது சேவகையில் உள்ளனர். அவரது கட்டளையினால் மரங்கள் நடந்த வந்தன, கற்கள் பேசின. அவரது கை அசைவினால் நிலவு பிளந்தது. அவர் கொடையின் கருவூலமாகவும் அருட்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அனைத்து சமுதாயங்களையும் ஷரீரத்தின் நேர்மையின் பாதைக்கு வழி நடத்துபவர் அவரே. எமது முஹம்மது நபி சொலாகளை எமது தலைவர். அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான கண்ணியம் கிடைக்கிறது. மிஹ்ராஜ் இஸா பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தாடுகள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிஹ்ராஜ் இஸா பயணத்தின் இரவில் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸி ரப்பி ஜல்லல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸி ரப்பி ஜல்லல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். எமது முஹம்மது நபி ஃபர அவர்களே எமது தலைவர். அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான கண்ணியம் கிடைக்கிறது. மிஹ்ராஜ் இஸ்ரா பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் மக்களை கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸி ரப்பி ஜல்லல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். மிகவும் தூய்மையான வம்சாவளியும் உயர்ந்த குலப்பெருமையும் கொண்டவர் அவர். அரபுகள் அனைவரும் அவரது சேவையில் பணியில் உள்ளனர். அவரது கட்டளையினால் மரங்கள் நடந்து வந்தன, கற்கள் பேசின. அவரது கை அசைவினால் நிலவு பிளந்தது. அவர் கொடையின் கருவூலமாகவும் மறுகொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அனைத்து சமுதாயங்களையும் சரீரத்தின் பாதைக்கு வழிநடத்துபவர் அவரே. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸி ரப்பி ஜல்லல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸி ரப்பி ஜல்லல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்.
الله حسي ربي جل الله نور محمد صلى الله لا إله إلا الله محمد رسول الله حسي ربي جل الله نور محمد صلى الله لا إله إلا الله எமது முஹம்மது நபி ஃபெர அவர்களே எமது தலைவர் அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான கண்ணியம் கிடைக்கிறது நீராஜ இஸ்ரா பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள் இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார் அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார் மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் மக்களை கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார் முஹம்மது யா ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸி ரப்பி ஜல்லல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் மிகவும் தூய்மையான வம்சாவளியும் உயர்ந்த குலப்பெருமையும் கொண்டவர் அவர் அரபுகள் அனைவரும் அவரது சேவையில் பணியில் உள்ளனர் அவரது கட்டளையினால் மரங்கள் நடந்து வந்தன கற்கள் பேசின அவரது கை அசைவினால் நிலவு பிளந்தது அவர் கொடையின் கருவூலமாகவும் மறுகொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார் அனைத்து சமுதாயங்களையும் சரீரத்தின் பாதைக்கு வழிநடத்துபவர் அவரே முஹம்மது யா ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸி ரப்பி ஜல்லல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது யா ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸி ரப்பி ஜல்லல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் நபியே உங்களை கண்டவருண்டோ நபியே உங்களை கண்டவருண்டோ மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன் நபியை காண என் இதயம் துடித்தது மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன் நபியை காண என் இதயம் துடித்தது ஆமினா பீவியின் மக்கா மண்ணில் பிறந்த புண்ணிய ரசூலே ரவுலா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே ருழாவிற்குச் செல்லவும் முறமுறை உங்களை காணவும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தப்பி அருள்வாயாக ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு நுகர எங்கள் ஆசை நிறைவேற்றி வைப்பாயாக புண்ணியம் நிறைந்த புனித மதீனாவிற்கு நாங்கள் செல்வதற்கான வாழ்நாளை மல்லிகை மணம் வீசும் மதீனாவிற்கு நாயிதோ செல்லும் நேரத்தில் ரசூலின் மக்பராவை கண்ட பிறகு புனித சலவாத்தை ஓதிடுவே எங்களுக்கு நாள் தோறோ நேர் வழி காட்டிய ரசூலை என்றும் நான்
ஜென்மத்தில் ரசூலை என்றும் நான் நினைப்பேன். நிஸ்ஸலஜி லிஸ்ஸலஜி லிஸ்ஸலஜி நிஸ்ஸலஜி லிஸ்ஸலஜி லிஸ்ஸலஜி மிஸ்ராஜிஸ்ரா பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தான். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிகவும் தூய்மையான வம்சாவளியும் உயர்ந்த குலப்பெருமையும் கொண்டவர் அவர். அரபுகள் அனைவரும் அவரது சேவையில் அவரது கட்டளையினால் மரங்கள் நடந்து வந்தன, கற்கள் பேசின. அவரது கையசைவினா நிலவு பிளந்தன. அவர் கொடையின் கருவூலமாகவும் மறுகொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அனைத்து சமுதாயங்களையும் ஷரீரத்தின் பாதைக்கு வழி நடத்துபவர் அவரே. முஹம்மது மனிசவர்களே எமது தலைவர். அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையாளன கண்ணியம் கிடைக்கிறது. நிஸ்ஃபலஜி 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 நிஸ்ஃபலஜி. நபியே உங்களை கண்டவருண்டோ? நபியே உங்களை கண்டவருண்டோ? மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தே நபியை காண என் இதயம் துடித்தது. மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தே நபியை காண என் இதயம் துடித்தது. மதியே உங்களை கண்டவருண்டோ? மதியே உங்களை கண்டவருண்டோ? ஆமினா பீவியின் மக்கா மண்ணில் பிறந்த புண்ணிய ரசூலே, ரவ்ரா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே. ரவ்ராவிற்கு செல்லவும் ஒரு முறை உங்களை காணவும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தப்பிக்கருள்வாயாக. ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு நுகர எங்கள் ஆசை நிறைவேற்றி வைப்பாயாக. மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தே நபியை காண என் இதயம் துடித்தது. நபியே உங்களை கண்டவருண்டோ? மதியே உங்களை கண்டவருண்டோ? புண்ணியம் நிறைந்த புனித மதீனாவிற்கு நாங்கள் செல்வதற்கான வாழ்நாளை அருள்வாயாக. மல்லிகை மனம் வீசும் மதீனாவிற்கு நான் இதோ செல்லும் நேரத்தில் ரசூலின் மக்பராவை கண்ட பிறகு புனித ஸலவாத்தை ஓதிடுவேன். எங்களுக்கு நாள்தோறும் நேர்வழி காட்டிய ரசூலை என்றும் நான் நினைப்பேன். இந்த ஜென்மத்தில் ரசூலை என்றும் நான் நினைப்பேன். மணலில் உங்களை தேடி
வைக்கப்பட்டதோ தங்க ரத்தினங்கள் பதிக்கப்பட்டதோ நபியின் முகம் திங்களா நிலவால் அலங்கரிக்கப்பட்டதோ இனிய ராகம் எப்போதும் இனிய ராகம் எப்போதும் மதுரகானமாக நெஞ்சகத்தில் ஒலிக்கிறது தங்க ரத்தினங்கள் பதிக்கப்பட்டதோ நபியின் முகம் திங்களா நிலவால் அலங்கரிக்கப்பட்டதோ கஸ்தூரி மணம் வீசும் சொர்க்கத்தின் ராஜாவே இறைவனின் அரசே உம்மீது காதல் கீதம் பாடட்டுமே கஸ்தூரி மணம் வீசும் சொர்க்கத்தின் ராஜாவே இறைவனின் அரசே உம்மீது காதல் கீதம் பாடட்டுமே இருள் சூழ்ந்த மண்ணில் ஒளி தரும் பாதூதரே 23 ஆண்டுகளில் நூறு எனும் ஒளியை தந்த புண்ணியரே இரவும் பகலும் எதிர்பாய்ப்பாய் வரும் பிரகாசமே இரு உலகிலும் வெற்றியை தருவீரே தேன் துளி போல மதுரமான உமது வார்த்தைகள் உறுதியான இந்த மண்ணில் வந்த தேவ மொழியே உம்மத்திற்காக மக்களுக்காக கண்ணீர் சிந்திய மனமே உன்னத பதவியில் வாழும் சத்திய சாரமே நிறைந்த மனமே சத்திய சாரமே நபிகள் மலக்குகள் அவலியாக்கள் மற்றும் தோழர்கள் யாரை காட்டிலும் மேலான உன்னத நிலையை அடைந்த பூமுகமே சலாம் சலாம் ஹபீபே சலாம் பரிந்துரைப்பவரே எப்போதும் உமக்கு சலாம் கூறிடுவோம் எனது உயிரே உங்களுக்கு அர்ப்பணமோ இறை தூதரே எனது உயிரே உங்களுக்கு அர்ப்பணமோ இறை தூதரே நீங்களே எனது கௌரவம் நீங்களே எனது பெருமையோ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே உங்கள் புகழ் நாட்டில் உலகில் சாட்சியாக உள்ளது உங்கள் புகழ் நாட்டில் உலகில் சாட்சியாக உள்ளது உங்களாலேயே எனக்கு அடையாளம் கிடைத்தது ஓ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே உலகினில் ஞானக் கடலையே நீங்கள் பாயச் செய்தீர்கள் உலகினில் ஞானக் கடலை
தரிசனம் கிட்டியது ஓ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே எனது ஜீவன் உங்களுக்கு சமர்ப்பணம் ஓ இறை தூதரே என் ஈமானின் நம்பிக்கையின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே எனது ஜீவன் உங்களுக்கு சமர்ப்பணம் ஓ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே அல்லல்லல்லா லல்லா 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 இறைமையின் அனைத்து ரகசியங்களும் உங்களாலே திறந்தன இறைமையின் அனைத்து ரகசியங்களும் உங்களாலே திறந்தன இவ்வுலகிற்கு அருளப்பட்ட குருவான் நீங்களே ஓ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே அல்லா 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 இது தேடலுக்கான நேரம் 5 வேளைகளிலும் நேர்வழியை தேடுகிறோம் நேரடியாக அந்த பேரிறைவனின் திருப்பிரிவை பெறுவதற்காக நேர்வழியில் நடக்குபவன் ஒருவனே அந்த முஸ்தகீம் உண்மையான நண்பன் நேர்வழியில் நடக்குபவன் அவன் ஒருவனே அந்த முஸ்தகீம் உண்மையான நண்பன் நாளின் 5 வேளைகளில் 17 முறை அந்த மகா சக்தியை அழைக்கிறோம் எனும் வழிக்கவிழ்மையை நான் மிகுந்த ஆவலோடு பாடுவே உமது கோபக்கனலால் என்னை சுட்டெரித்து சாம்பலாக்கி விடாதே நரகத்தின் எரிபொருளாக என்னை எரித்து விடாதே கரையில்லாத கருணை கடலே உமது ரஹ்மத்தால் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் கடினமான காலங்களில் ஆதரவு தாருங்கள் எங்களை கரை சேர்க்கும் துணையாக இருங்கள் அகிலமெல்லாம் போற்றிடும் ராஜாவே யார் மனதிலும் ஒளி வீசும் வெற்றியாளரே அமீனே ஹபீபே நிலாமலரே 1000 மைல் தூரத்தில் உறங்கும் வெண்ணிலவே தென்மழை தூவும் குருவே மலர் போன்ற ஒளி கொண்ட நபியே விண்மீனே ஒளி பொருந்திய முழுமையான பிரகாசம் கொண்ட நபியின் குரலே அழகுக்கே அழகாவார் நபி
சொர்க்கத்தை நாங்கள் அடைந்திட செய்யுமே. நபிமார்களில் சிறந்தவரே, மிகவும் மேன்மையான பூரணமானவரே, பரிபூரணமானவர்களில் ஒளி வீசும் பிரபுவே, இனிமையான தீனை வழங்கி பொறுமையை வழியாகக் கொண்டு சுகங்களை எல்லாம் தியாகம் செய்த நபியே, எங்கள் நிதியே. ஆமினா பீவியின் மக்கா மண்ணில் பிறந்த புண்ணிய ரசூலே, ரவ்லா ஷரீஃபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே, நபியே உங்களை கண்டவருண்டோ, நபியே உங்களை கண்டவருண்டோ, மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன், நபியை காண என் இதயம் துடித்தது, மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன், நபியை காண என் இதயம் துடித்தது. ரபியாவிற்கு செல்லவும் ஒரு முறை உங்களை காணவும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தப்பி அழுவாயாக. ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தம் விட்டு நுகர எங்கள் ஆசையை நிறைவேற்றி வைப்பாயாக. புண்ணியம் நிறைந்த புனித மதீனாவிற்கு நாங்கள் செல்வதற்கான வாழ்நாளை தருள்வாயாக. மல்லிகை மணம் வீசும் மதீனாவிற்கு நான் இதோ செல்லும் நேரத்தில் ரசூலின் மக்பராவை கண்ட பிறகு புனித ஸலவாத்தை ஓதிடுவே. எங்களுக்கு நாள்தோறும் நேர்வழி காட்டிய ரசூலை என்றும் நான் நினைப்பேன், இந்த ஜென்மத்தில் ரசூலை என்றும் நான் நினைப்பேன். ஓ கரையில்லாத கருணை கடலே, உமது ரஹ்மத்தால் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். கடினமான காலங்களில் ஆதரவு தாருங்கள், எங்களை கரை சேர்க்கும் துணையாக இருங்கள். உமது கோப கனலால் என்னை சுட்டெரித்து சாம்பலாக்கி விடாதே, நரகத்தின் எரிபொருளாக என்னை எரித்து விடாதே. நாளின் 5 வேளைகளில் 17 முறை அந்த மகா சக்தியை அழைக்கிறோம். சூரத்தல் முஸ்தகீம் எனும் கல்வியை நான் மிகுந்த ஆவலோடு தாருவேன். நேர் வழியில் நடத்துபவன்
அகிலமெல்லாம் போற்றிடும் ராஜாவே, யார் மனதிலும் ஒளி வீசும் வெற்றியாளரே, அமீனே ஹபீபே நிலாமலரே, 1000 மைல் தூரத்தில் உறங்கும் வெண்ணிலவே, தேன்மழை தூவும் குருவே, மலர் போன்ற ஒளி கொண்ட நபியே, விண்மீனே ஒளி பொருந்திய முழுமையான பிரகாசம் கொண்ட நபியின் குரலே, அழகுக்கே அழகாவார் நபி, ஆச்சரியமான ஒளி கொண்ட பொக்கிஷம் அவர், ஏக இறைவனின் கருணையால் வந்த குளிர்ந்த முழுமதியே, ரசூலின் மீது சொல்லும் சலவாத்தாலும் சலாமாலும் கருணையுடன் சொர்க்கத்தை நாங்கள் அடைந்திடச் செய்யுமே. நபிமார்களில் சிறந்தவரே, மிகவும் மேன்மையான பூரணமானவரே, பரிபூரணமானவர்களில் ஒளி வீசும் பிரபுவே, இனிமையான தீனை வழங்கி பொறுமையை வழியாக கொண்டு சுகங்களை எல்லாம் தியாகம் செய்த நபியே, எங்கள் நிதியே, இறைமையின் அனைத்து ரகசியங்களும் உங்களாலே பிறந்தன, இறைமையின் அனைத்து ரகசியங்களும் உங்களாலே பிறந்தன, உலகிற்கு அருளப்பட்ட குரான் நீங்களே ஓ இறை தூதரே, என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே, எனது ஜீவன் உங்களுக்கே சமர்ப்பணம் ஓ இறை தூதரே, என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே, எனது ஜீவன் உங்களுக்கே சமர்ப்பணம் ஓ இறை தூதரே, என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே. எனது உயிரே உங்களுக்கு அர்ப்பணம் ஓ இறை தூதரே, எனது உயிரே உங்களுக்கு அர்ப்பணம் ஓ இறை தூதரே, நீங்களே எனது கௌரவம், நீங்களே எனது பெருமை ஓ இறை தூதரே, என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே, உங்கள் புகழ் நாத்திவ்வுலகில் சாட்சியாக உள்ளது, உங்கள் புகழ் நாத்திவ்வுலகில் சாட்சியாக உள்ளது, உங்களாலே எனக்கு அடையாளம் கிடைத்தது ஓ இறை தூதரே, என்
Bongara hen. இஸ்ரா பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அன்னலாரிடம் வந்தார்கள் இறைவன் அவர்களை தன்னருகாமைக்கு அழைத்தான் அவர்கள் பெரும் சிறப்புகளை பெற்றார்கள் அல்லாஹ் அவர்களின் உம்மத்தின் முன் சென்ற பாவங்களை மன்னித்து அருளினார் மிக பரிசுத்தமான பரம்பரையும் உயர்ந்த குல பெருமையும் கொண்டவர்கள் அவர்கள் அனைவரும் அவர்களின் சேவையில் சங்கமிக்கிறார்கள் அவர்களின் கட்டளையால் மரங்கள் நடந்து வந்தன கற்கள் பேசின அவர்களின் கைவிரல் அசைவால் சந்திரம் பிளவுபட்டது அவர்கள் கொடையின் கருவூலமாகவும் அருட்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார்கள் மக்களையும் ஷரியத்தின் நேர்வழிக்கு அழைத்து செல்பவர் அவர்களே அண்ணலாரின் பிரகாசமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது அவர்களின் சுருண்ட திருமுடி கருமையால் இரவு இருண்டது மாண்பிலும் மேன்மையிலும் அவர்கள் மற்ற மலக்குகளை விட உயர்ந்து நிற்கிறார்கள் வழியின் பாதைகளை அவர்கள் நமக்கு காட்டிக் கொடுத்தார்கள் இவ்வாறாக நம்முடைய முஹம்மது நபி அவர்களே நமது தலைவராவார்கள் அவர்களை பின்பற்றி நடப்பதில் தான் நமக்கு உண்மையான கண்ணியம் உண்டு